ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் வளர்க்கும் மீன் இறந்தால் அது துரதிர்ஷ்டமா, வாஸ்து என்ன சொல்கிறது? வாங்க இன்னைக்கு அதை பற்றி பார்க்கலாம். வாஸ்துவின்படி மீன் தொட்டி சக்தி வாய்ந்த மற்றும் மங்களகரமான ஒளியுடன் கூடியவை. இதனால் தான் உங்கள் வீடு அல்லது பணியிடத்தில் நிலவும் வாஸ்து குறைபாடுகளை மேம்படுத்த மீன் தொட்டிகளை பயன்படுத்துகிறார்கள். அவை உங்கள் வீட்டில் உள்ள அதிர்வுகளை நேர்மறையாக மாற்ற உதவுகின்றன. மீன் செல்வம் மற்றும் நிதி நன்மைகளை ஈர்க்கிறது என்று மக்கள் நம்புகிறார்கள் மற்றும் மீன் தொட்டிகள் அதிர்ஷ்டத்தை மேம்படுத்தலாம் எனவும் நம்பிக்கை உள்ளது. ஆனால் உங்கள் வீட்டில் மீன் தொட்டியில் உள்ள மீன் இறந்தால் அது துரதிர்ஷ்டமா, வாஸ்து என்ன சொல்கிறது என்றுதான் பார்க்க போகிறோம். ஜோதிடத்தில் மீன் இறப்பது, மீன் தொட்டியில் மீன் இயற்கையாக இருப்பது உங்கள் பிரச்சனைகளுக்கு முடிவு என கூறப்படுகிறது. மீன் வாஸ்துவின்படி இறக்கும் மீன்கள் அவற்றில் உள்ள பிரச்சனைகளை நீக்குகின்றன. இருப்பினும் நீங்கள் உடனடியாக மீனை விரைவில் மாற்ற வேண்டும். மீன் தொட்டிகளுக்கான வாஸ்து குறிப்புகளை இப்போது தொடர்ந்து பார்க்கலாங்க. மீன் தொட்டியை தங்கும் அறையின் தென்கிழக்கு திசையிலும் வேறு எந்த அறையில் வடக்கு திசையிலும் வைக்க வேண்டும். சுமூகமான ஆற்றல் ஓட்டத்தை உறுதி செய்வதால் சுற்றி திரியும் மீன் இனங்களை நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும். நீங்கள் மீன் வளத்தில் 9 மீன்களை வைத்திருக்க வேண்டும். அதில் ஒரு கருப்பு மீனாக இருக்க வேண்டும் மற்றும் 8 தங்க மீனாகவோ அல்லது டிராகன் மீனாகவோ இருக்கலாம். நீங்கள் ஒரு பெரிய மீன் வளத்தை வாங்க வேண்டும், ஏனெனில் அது உங்கள் அனைத்து மீன்களும் சுற்றி செல்ல போதுமான இடத்தை வழங்கும். மீன் வளம் அக்ரிலிக் அல்லது கண்ணாடியால் இருக்க வேண்டும். ஒரு மீன் தொட்டி உங்கள் வீட்டை அனைத்து தீமைகளிலிருந்தும் விடுவிக்க உதவுகிறது. அதிர்ஷ்ட மீன்கள் செல்வம் மற்றும் நிதி நன்மைகளை ஈர்க்கும் என நம்பப்படுகிறது. மீன் தொட்டிகள் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை தரும். மீன் தொட்டிகள் அமைதியான சூழ்நிலையை உருவாக்கி மன அழுத்தத்தையும் பதட்டத்தையும் குறைக்கும் என நம்பப்படுகிறது. ஏனெனில் மீன்களை பார்ப்பது சிகிச்சை அளிக்கும். மீன் வளங்களை பார்த்து நேரத்தை செலவிடும் மக்களின் ஒட்டுமொத்த நல்வாழ்வை மேம்படுத்த உதவுவதாக அறியப்படுகிறது. வாஸ்துப்படி மீன் வளம் நல்லிணக்கத்திற்கும் வெற்றிக்கும் முக்கியமாக கருதப்படுகிறது. மீன்கள் நேர்மறை மற்றும் வாழ்வாதாரத்தை குறிக்கின்றன. எனவே மீன் வளத்தில் நகரும் மீன் நேர்மறை அதிர்வுகளை வெளியிடுவதாக அறியப்படுகிறது. இது மகிழ்ச்சியையும் ஆரோக்கியத்தையும் ஈர்க்க உதவுகிறது. வீட்டில் ஒரு மீன் தொட்டி உற்பத்தி திறனை அதிகரிக்கிறது மற்றும் ஓய்வெடுக்க உதவுகிறது. தொற்றுநோய் காரணமாக தொலைதூரத்தில் வேலை செய்வதும் வீட்டிலிருந்து வேலை செய்வதும் வழக்கமாகிவிட்டதால் இயற்கையோடு இணைந்திருக்க மீன் உதவுகிறது. வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.